சமூக வலைதளங்களில் இந்நேரம் அதிக கவனங்களை ஈர்க்கப்படும் செய்திகள் என்ன என்பதை வாட்ஸ்அப் பகுதியில் வழங்குகிறார் லாவண்யா. லாவண்யா, சமூக வலைதளங்கள்ல இப்போ ரொம்ப பரவலா காணப்படும் செய்திகள் என்னென்ன? நிச்சயமா வசந்த், சமூக வலைதளங்களில் நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா, இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்க செய்திகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஹஃபிங்டன் போஸ்ட்டில் விமென்ஸ் பாடி வந்து இப்போ வரைக்கும் வந்து உலகத்தில் வந்து பேட்டில் கிரவுண்டாக தான் இருக்குது. அதாவது 2014ஆம் ஆண்டுக்கு நம்ம வந்து ஆண்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உலகத்தில் அதிகரிச்சுட்டே தான் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. இதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யுனைடெட் அரப் நேஷன்ஸ் அதே போல் கல்ஃப் நேஷன்ஸில் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வந்து பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் நைஜீரியாவில் பொக்கோராம் தீவிரவாதிகள் பெண்களை கடத்திட்டு அதற்கான பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் வந்து இன்னும் வந்து நிலுவையில் தான் இருக்குது. அதே போல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து மென்டல் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து உள்ளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஒரு அனிமல் போல லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாயிருக்கு. அதே போல் அமெரிக்கா மிகப்பெரிய சுதந்திரமான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சு தான் வருது. பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிற பெண்கள் வந்து வெளியே வர மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிக அளவில் வந்து இன்னைக்கு வந்து பகிரப்பட்டு வருது ஹஃபிங்டன் போஸ்ட்டில். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னோட 2 கைகளையும் இழந்த ஒரு 40 வயது முதியவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியோட ஹெல்ப்போட மாடுலர் ப்ரோஸ்தட்டிக் ஆர்ம்ஸ், அதாவது அவர் நினைக்கிறத அந்த ஆர்ம்ஸ் செய்யும், அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்ம்ஸ். அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறோம். அவர் திங்க் பண்ணுவார், அந்த ஆர்ம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணும், அவரோட மென்டல் இது என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எப்படி ரிசர்ச்சர்ஸ் வந்து இது பண்ணாங்கன்னா, அவரோட மென்டல் வேவ் வந்து எந்த இதுக்கு போகுது, அதுக்கான மசில் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்ம்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் வந்து நியூயார்க் டைம்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, யூஎஸ் வந்து ஆப்கானோட புதிய அதிபர் அவர் கொடுத்த வந்து ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு 4 ஆப்கான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குவாண்டானமோ ஜெயிலிருந்து. அந்த விஷயம் வந்து டாப்பாக போயிட்டுருக்கா. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, ரவுல் காஸ்ட்ரோ, கியூபா அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ அமெரிக்கா வந்து நட்புறவை வந்து மீண்டும் புதுப்பிச்சிருக்கிறதுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனாலும் கியூபாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் தான் அதிக அளவில் பேசப்பட்டுட்டு வருது வசந்த். தகவல்களுக்கு நன்றி லாவண்யா. நன்றி வசந்த்.